வணக்கம். மெட்டா சைக்கோ ரெக்ரூட்மெண்ட்ல டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்பரேட்டர் அண்ட் டிரைவர் ஜாபுக்கு எக்ஸாம் ரீசெண்டா நடந்ததுங்க. அதுக்கான அபிஷியல் ஆன்சர் கீய ஒரு 3 நாட்கள்லயே அவங்க வெளியிட்டாங்க. இப்போ எல்லாரும் மனசுல எழுகின்ற கேள்வி என்ன அப்படின்னா, ரிசல்ட் எப்போ விடுவாங்க? நாங்க அடுத்து எதுக்கு தயாராகணும்? அப்படின்னு நெறைய பேர் கேட்டுக்கிறீங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 நாட்கள் கூட வெளியிட நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா, முந்தைய கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதே கேஸ்ல தான் அதாவது அபிஷியல் ஆன்சர் கீ விட்ட ஒரு 4, 5 நாள்லயே அவங்க ரிசல்ட் போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த அடிப்படையில நம்ம வெகு விரைவிலே நமக்கான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ நான் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணணும்? டிரைவருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணணும்? அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர் கேஸ் இருக்குல்ல, அடுத்து என்ன டெஸ்ட் இருக்கும்? அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிட்டன்லேருந்து 1:5 அந்த ஆர்டரில் நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் போவீங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 75 மார்க்கு, மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு 34, மொத்தம் 90 நிமிஷம்னா 1.5 மணி நேரம் வைக்கிறாங்க. ஸோ டைப்பிங் படித்தவங்களுக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இதில் என்னென்ன கேட்குறாங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, விப்ரோ ஓப்பன் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், டிடிபி ஒர்க்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சிஸ்டத்தில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் டைப்பிங் டெஸ்ட்டு, அது இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் 45 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு, டூரேஷன் 10 மினிட்ஸ் சரிங்களா கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் 45 வேர்ட்ஸ் பெர் மினிட்டு. ஸோ இதுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வில் பி டெஸ்ட் ஒன்லி இந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த ஹைகோர்ட் பெர்மிஷன்ஸ். ஸோ இது டைப் ரைட்டிங் மெஷினில் கிடையாதுங்க, கம்ப்யூட்டரில் தான் இந்த டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. இந்த ஃபார் தமிழ் டைப்பிங் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி எம்சிஎல் பாரதி பாண்ட் இஸ் பெர்மிட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாண்டில் தான் நீங்கள் டைப் பண்ணி பழகிக்கிட்டு நீங்கள் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு அடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1:2 1:3 அடிப்படையில் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூக்கு போவீங்க சரிங்களா. அப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வைவா வைஸ் தாங்க இருக்க போகுது சரிங்களா. ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு அவங்க எதுவும் பண்ண சொல்லல, அவங்களுக்குமே வைவா வைஸ் தான் டேரெக்டாக இருக்குது இந்த ரிட்டர்ன் முடிஞ்சவொடனே. ஸோ எல்லோரும் டைப்பிங் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதற்கான தயார் பண்ணிட்டு, இல்லை நல்ல மார்க் எடுத்திருக்கேன், 75க்கு பார்த்தீங்கன்னா நான் 60க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறவங்க நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க சரிங்களா. இப்போ கட் ஆஃப் எவ்வளோங்க வரும் ஒரு சில பேர் கேட்கலாம். ஸோ வேக்கன்சி ரொம்ப கம்மிங்க, கட் ஆஃப் கொஞ்சம் கூட தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ டிரைவருக்கான ஸ்கில் டெஸ்ட் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ டிரைவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செய்முறை தேர்வில் தேர்வுகளின் ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, பார்வை திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுதுபார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள், ஓட்டுநர் திறமை மற்றும் முதலுதவி, அவசர சிகிச்சை, பொதுவான நடத்தை மற்றும் அணுகுமுறை குறித்து பரிசோதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிரைவராக இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்கங்க. அதே போல் வாய்மொழி தேர்வு இருக்கும், அதுவும் 1:2 1:3 அடிப்படையில் அடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ டிரைவருக்கும் அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் உண்டு, வண்டி ஓட்டி கற்க சொல்லுவாங்க. சில டிராஃபிக் சிக்னல், சயின்ஸு இதை பற்றி கேட்குறதுக்கு, வாகன இயக்கவியல், வாகனம் முன்னாடி என்ன சோதனை பண்ணணும் வாகனம் பரப்புறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் பாஸ் பண்ணவங்களுக்கு சரிங்களா. அதுக்காக நல்ல மார்க் எடுத்தவங்க நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.